ஆப்ஜெக்ட் வரணும்னா என்னன்னு தெரியுமா? எந்தெந்த சப்ஜெக்டுக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட் வரணும் யூஸ் பண்றத தெரியுமா? ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்புக்கு அப்புறம் வர்றதுதான் ஆப்ஜெக்ட் வரணும். வேர்புக்கு அப்புறம் இல்லைன்னா ப்ரொபோசிஷனுக்கு அப்புறம் யூஸ் பண்றதுதான் ஆப்ஜெக்ட் வரணும். இப்போ ஐன்ற சப்ஜெக்ட் வந்தா அதனுடைய ஆப்ஜெக்ட் வரணும் என்னன்னா மீ. அதனுடைய அர்த்தம் என்ன இல்லைன்னா எனக்கு. வி வந்தா ஹஸ், எங்களை இல்லைன்னா எங்களுக்கு. நெக்ஸ்ட் யூ. யூ வந்தா உன்னை உங்களை இல்லைன்னா உனக்கு. ஹி வந்தா ஹிம், அவனை இல்லைன்னா அவனுக்கு. ஷி வந்தா ஹர், அவளை அவளுக்கு. இட் வந்தா இட், அதனுடைய அர்த்தம் அதை. நெக்ஸ்ட் தே. தேர்னா தெம், அவர்களை இல்லைன்னா அவர்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றேன். நான் அவர்களை அழைத்தேன். இப்போ நானுன்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஐ. அவர்களை அழைத்தேன். அழைத்தேன்னா இன்வைட்டட். அப்போ அவர்களை சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணணும்? them. அப்ப என்ன சொல்லணும்? ஐ இன்வைட்டட் them.